போன்ற தேஜஸ் விமானங்கள் விபத்து ஏற்படுவதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது கணபதி? பொதுவாக விமானங்கள் பல்வேறு காரணங்களால் விபத்துக்குள்ளாகின்றன. இந்த விமானத்தை பொறுத்தவரை மிகுந்த உயரத்தில் பறக்கவில்லை. அதே சமயத்தில் திடீரென அதன் வேகம் குறைந்து அதன் உயரமும் மிகவும் வேகமாக குறைந்து நேராக அது தரையை நோக்கி பாய்வது போல வந்து தரையிலே வீழ்ந்திருக்கிறது. வீழ்ந்ததன் காரணமாக விமானத்திலே உங்களுக்கே தெரியும் நன்றாக, விமானத்துக்குள் நிறைய எரிபொருள் இருக்கும். அந்த எரிபொருள் காரணமாக கீழே வெடித்தவுடன் தீப்பற்றி பயங்கரமாக எரிந்திருக்கிறது. ஆகவே விமானிக்கு எரிபொருளை வெளியே தள்ளுவதற்கான நேரமோ, அதாவது விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது என தெரிந்தால் விமானிகள் அதில் உள்ள எரிபொருளை கீழே கொட்டிவிட முயற்சி செய்வார்கள். அப்போது விமானம் வீழ்ந்து நொறுங்கும் போது பற்றி பெரிய அளவிலே எரியாமல் இருக்கும் என்பதற்காக அதற்கான அவகாசம் இல்லாமல் போயிருந்திருக்கிறது. விமானத்தை விட்டு விமானி வெளியேறி விடுவார், தப்பி விடுவார். விமானம் விபத்துக்குள்ளாகிறது, தப்ப வேறு வழி இல்லை என விமானத்தை விட்டு வெளியேறி விடுவார். அதற்கென்று எஜெக்ட் என்று ஒரு பட்டன் இருக்கிறது. அந்த பட்டன் மூலமாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இங்கே நடைபெற்றதாக தெரியவில்லை. ஆகவே இந்த விபத்து குறித்த விசாரணை நடைபெற்ற பிறகுதான் பின்னர் என்ன காரணங்களால் இந்த விபத்து ஏற்பட்டது, ஏன் இவ்வளவு பயங்கர விபத்தாக மாறியது, விமானி ஏன் விமானத்தை விட்டு வெளியே வரவில்லை போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும்.